ஹாய். என் காதலும் என்னாகுதோ அன்னைக்கு நைட் நடந்தது உன் மேல உள்ள சிம்பத்தினால இல்ல. இல்லாமலே இந்த இன்விசிபிள் டென்ஷன் எனக்கு சுத்தமா செட் ஆகாது. பிம்பிள்ஸ் வந்துரும். ஆகஸ்ட் 9 முதல் உலகமெங்கும் பிரசாந்த் நடிக்கும் அந்தகன் இயக்கம் தியாகராஜன். ஸ்ரீ காயத்ரி கொலுப்படி 4 மாடல்ல ஒரு நியூ ஃபோல்டபிள் டிசைன் கொலுப்படியை இந்த நவராத்திரிக்கு லான்ச் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஆர்டர் பண்ணுங்க இந்த நவராத்திரிக்கு. சாய் வித் சித்ரா. ரொம்ப உணவு விஷயங்களை ரசித்து சாப்பிட்டு தட்டை கழுவ வேண்டிய வேலையே இருக்காது. சத்யராஜ் சார் சாப்பிட்டாருன்னா அவ்வளோ சுத்தமாக அவருக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ தட்டில் எதுவுமே இருக்காது. ரசித்து சாப்பிடுவார். உலகம் அவர் பிறப்புலேயே அவர் பெரிய வசதியான குடும்பம். ஆனால் அந்த உணவை எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே உணவை அவர் வேஸ்ட் பண்ண மாட்டார். நைட்டு நாங்கள் கேரியரில் கொடுத்து காலையில் வர்ற கேரியரில் சில ஆர்டிஸ்ட் கேரியர் செக் பண்ணுவோம். அது வேறையா? ஆமாம், நாங்கள் பண்ணுவோம். சாப்பிட்டாங்களா, எப்படி அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எது நல்லா சாப்பிட்ருக்காங்கன்ட்டா அதெல்லாம் பார்ப்போம். காலையில் எங்கள்கிட்ட கிச்சன் பக்கத்தில் தான் பாத்திரம் கழுவுவாங்க. ஸோ அந்த கழுவுற இடத்துல நாங்கள் சில ஆர்டிஸ்ட் மட்டும் அவங்க எந்தெந்த ஹோட்டலில் எந்த ரூமில் இருக்கான்னு எங்களுக்கு தெரியும். ரூமு வரைக்கும் நாங்கள் அடிக்கடி போய் கரெக்ட் சந்திப்போம். பார்த்தா பிரபு சார் அப்படி தான். அவரும் சாப்பாட்டு பிரியர். ஆனால் சாப்பாட்டில் குறை சொல்ல மாட்டார். மட்டனில் குடல் கறி தலைக்கறினாக்கு அவ்வளோ விரும்பி சாப்பிடுவார். 2 ஐயான்னு தான் சொல்லுவார். பிரபு சார் வந்து ஐயா ரொம்ப நல்லா இருந்துச்சியா அப்படின்பாரு. அது சாப்பாடு வந்து பெரும்பாலும் நம்ம சினிமா கம்பெனியில் பெரிய ஆர்டிஸ்ட்டு பெரிய டைரக்டரு ஹீரோ ஹீரோயினி இவங்கெல்லாம் யாரும் உணவு வந்து பெரும்பாலும் குறை சொல்வது இல்லை. ஆனால் எப்போ குறை சொல்லுவாங்கன்னா ஒரு 15 நாள் ஆயிடுச்சுன்னு வைங்க, ஒரு 40-50 நாள் ஷூட்டிங்னா இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்க தானே செய்யும். நம்ம வீட்லேயே டெய்லி இட்லி வச்சாங்க கொஞ்சம் ஆனால் நாங்கள் அடுப்பு பற்றுக்கும் போது இன்றைக்கி இட்லி, இன்றைக்கி பொங்கல், இன்றைக்கி வடைன்றதுலேருந்து மீதியை தான் யோசிப்போம். இதை யோசிக்க மாட்டோம். இது ஸ்டாண்டர்ட். அப்போ அவனுக்கு என்னையா டெய்லி இதே இட்லி இதே பொங்கல் இதே வடைன்ற ஒரு சலிப்புத்தன்மை வரும். அந்த நேரம் பார்த்து தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், திடீர்னு குதிரைவாளியை வாங்கிட்டு வந்து குதிரைவாளி தோசை போடுறோம். எல்லாருக்கும் ராகி தோசை போட எல்லாருக்கும் போட்டு அங்கே ஸ்பாட்டில் கொண்டு போய் போட ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடி போட முடியாமல் இருந்தது. இப்போ ஸ்பாட்டில் ராகி தோசை குதிரைவாளி தோசை இது மாதிரி விதவிதமாக கொடுத்த உடனே இந்த இட்லி பொங்கலை ஓரமாக விட்டுருவோம். அந்த பக்கம் போகவே மாட்டாங்க. தோசைகள்கிட்ட பெரிய ஆர்டிஸ்ட்டே தோசைகள்கிட்ட வந்துடுவாங்க. இப்போ நாங்கள் கூட நானே வருவேன்னு ஒரு படத்துக்கு கூட இப்போ ஊட்டிக்கு போயிடுதோம். நம்ம தானுசார் படம் ஊட்டிக்கு போயிடுதோம். செல்வராகவன் சார் நல்ல குளிர்னா லொக்கேஷனில் நிறைய பேருக்கு இங்கே எல்லாம் ரத்தம் வந்தது. அங்கெல்லாம் பார்த்தா தோசைகள் தனுஷார் நேரம் தோசைகளுக்கே வந்துடுவார். எப்போ அந்த முட்டையை அதில் போட்டு கொடு, அந்த தோசை 2 ஊற்றி கொடுன்னு சொல்லி அவர் அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டார். ஈகோவெல்லாம் பார்க்க மாட்டார். நின்று ஆளோட ஆளாக அவருக்கு முன்னாடி ஒருத்தர் அவர் கொடுத்த பிறகு எனக்கு கொடுந்தார். ரொம்ப நல்லா. அதே மாதிரி தானுசார் முதலாளி அவரை பற்றி சொல்லணும்னாக்க அவர் வந்து ரொம்ப எப்போயுமே உயர்ந்தவங்க உயர்வாக தான் எண்ணுவாங்க. தானுசாரை பற்றி உண்மையிலே ரொம்ப இந்த மெஸ்ஸுக்காரன் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் முதல்ல வாங்க உட்காருங்க தம்பி, என்னமோ அண்ணாச்சி தான் சொல்லுவார். வாங்க அண்ணாச்சி நல்லா இருக்கல அப்படின்ட்டுவார். உட்காருங்கன்பார். உபசரிக்கிறதுலேயும் மரியாதை கொடுக்கறதுலேயும் அவர் ரொம்ப முதன்மையான ஒரு தயாரிப்பாளர். இன்றைக்கி அவர் எங்கேயும் இருக்கார். அதெல்லாம் ரொம்ப அற்புதம் மனிதர். திடீர்னு காசுனே முதல்ல அவங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்து விடியா, முதல்ல சோறு போடுறவங்களுக்கு அப்படின்றாரு. தயாரிப்பாளர்களில் நம்மளை மனங்கவர்ந்த தயாரிப்பாளர்களில் மரியாதைக்குரிய தானுசார் அவர்களும் இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லணும். பிரபுவனுடைய சாப்பாட்டை சொன்னீங்க, அதே மாதிரி தான் சிவாஜி சாரும். எனக்கு ஒரு பெரிய மனக்குமுறல், அவர் ஒருத்தருக்கு நம்ம பணியாற்ற முடியல முதல் மரியாதையில். ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம், முதல் மரியாதை படத்தில் நான் அப்போ வந்து மைசூரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், சதர்ன் ஸ்டார் ஹோட்டலில். அப்போ அவங்க அங்கே இந்த ஷூட்டிங் அங்கே வந்திருந்தாங்க. அது என்ன இடம் சார்? இது சிவசமுத்திரத்துக்கு. எங்கள் அண்ணன் அங்கே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். ராஜதுரைன்னு சொல்லி நீங்கள் அனைவரும் பார்த்துக்கிறது வாய்ப்பு உண்டு. என்னுடைய கூட பிறந்த சகோதரர் அவர் எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணார். அப்போ அங்கே போய் ஷூட்டிங்கில் அங்கே ஒரு 2 நாள் அங்கே இருந்தேன் சும்மா. அப்போ அவரோட இருந்த அனுபவம் உண்டு தவிர அவர்கிட்ட நான் வேலை செய்கிற பாக்கியம் கிடைக்கல. அதுதான் மற்ற எல்லார்கிட்டையும் நம்ம பணிபுரிஞ்சிட்டோம். ரஜினிகாந்த் என்னென்ன உணவு விரும்பி சாப்பிடுவார்? அப்போ அவர் வந்து எல்லாமே சாப்பிடுவார் சார். நான்வெஜ் நல்லா விரும்பி சாப்பிடுவார். அவரை சிக்கன் அப்போ வந்து உங்களுக்கு பிராய்லர் வந்து
பெருசாக புழக்கத்துக்கு வராத காலம். ம் அப்போ வந்து நாட்டுக்கோழி ரொம்ப கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நாட்டுக்கோழி போர்க்கு இது எல்லாம் ரொம்ப முயல்கெல்லாம் கொடுத்தோம்னா காட்டு முயல் சொல்லிட்டு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவார். நான்வெஜ் எல்லாமே சாப்பிட்டாரு. இப்போ சார் நான்வெஜ் சாப்பிட்றத இல்லை இப்போ சாப்பிட்றதில்ல. நிறுத்திட்டாரு. உலகநாயகனும் இப்போ நான்வெஜ் சாப்பிட்றத குறைச்சிக்கிட்டதா அப்படியா? கேள்வி. அவருக்கு சமைச்சு கொடுத்துறீங்க? அவருக்கும் வேலை செய்யலை. இல்லை. வந்த வாய்ப்புகள் அந்த நேரங்களில் வேறு எங்கேயாவது இருக்கும்போது நம்மளால் வர முடியாத சூழல். அப்போ ரொம்ப பிஸியாக போயிட்டுருப்போம். நமக்கு ஒரு 2 படம் 3 படம் வெளியூர் போயிட்டனால சென்னையில் பண்ண மாட்டேன் வேலை. வெளியூர் போயிட்டாக்க நான் எல்லா இடத்துலையுமே நம்ம போய் ஒரு வாரம் அங்கே நிற்க வேண்டிய சூழல். உலகநாயகனுக்கு பண்ணலை, பண்ணுவேன்னு நினைக்கிறேன். விரைவில் செஞ்சால் அதில் ஒரு மகிழ்ச்சி. விஜய் சார் படம் ஒன்று அவங்க அப்பா ஆரம்பத்தில், ஏன்னா அவங்க அப்பா எனக்கு நல்லா எஸ்சிசி சார் பழக்கம். அவங்க முதல்ல இங்கே இருக்கும்போது விஜய் சார் அப்போ அவர் எந்த ஒரு இதுவும் கிடையாது, இது வேணும் அது வேணும்னு கேட்குறதில்ல. அதனால் விஜய் சார் வந்து கொடுத்துருக்கோம் சாப்பாடு எஸ்சிசி சாருக்கு. அவர் வெளியில் பண்ணுற படங்களுக்கு அவருக்கு நம்ம பண்ணியிருக்கேன். அதனால் தம்பி படம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு படம் கொடுத்தோம். அவ்வளோ. அஜித் சார் படமும் பண்ணல சார். அஜித் சார் படம், கமல் சார் படம் ரெண்டும் பண்ணல. வாய்ப்புகள் வந்தது, அந்த நேரங்களில் நம்ம முடியாத ஒரு சூழல்கள். அவ்வளோ. மற்றபடி நிறைய படம். கதாநாயகிகளில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன உணவு பிடிக்கும்? ஹீரோயின்ஸ்னு பார்த்தோம்னா சார், நம்ம தமன்னா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சிக்கனை வந்து நல்ல கருப்பாக ரோஸ்ட் பண்ணி கொடுக்கணும்பாங்க. எப்போ பார்த்தாலும் பிளாக் பெப்பர் ரோஸ்ட் டெய்லி கொடுக்கணும் அவங்களுக்கு. அவங்க சிக்கனுக்கு வந்து ரொம்ப அவங்க தீவிரமான ஒரு சிக்கன் விரும்பி, சிக்கனில் விதவிதமாக பண்ணி கொடுப்போம். பட்டர் சிக்கன் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சிக்கன் டிக்கா மாதிரி செஞ்சு அது எலும்பு இல்லாமல் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கு அப்படின்பாங்க. அது மாதிரி பெருசாக இப்போ உள்ள ஹீரோயின்லாம் ஃபுட்டே சாப்பிட மாட்டேன்றாங்க சார் நிறைய பேர். எல்லாம் படம் அவிச்ச முட்டை, ஆப்பாயில். அதாவது ஆப்பாயிலே அவிச்ச முட்டையில் என்ன இருக்குன்னே தெரியல. ஆப்பாயிலையும் அவிச்ச முட்டைகளையும் அதுக்கும் பயிறு இதுகளை தான் சார் விரும்பி கேட்குறாங்க. மீதி என்ன இருக்கோ அது கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்றாங்க. இந்த ஆயில் ஐட்டம் தொட மாட்டேன்றாங்க. எல்லாம் ஃப்ரூட்ஸில் தான் போய்கிட்டு இருக்கு, நட்ஸில் தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ சொல்கிறது வேணால் சும்மா சொல்லலாம், அவங்க அதை சாப்பிட்றாங்க இதை சாப்பிட்றாங்க. பெரும்பாலான ஹீரோயினு சப்பாத்தி 2 சாப்பிட்றாங்க. ஏதாவது இந்த 65 மாதிரி, இந்த சிக்கன் டிக்கா மாதிரி ட்ரை ஐட்டம் அப்படி கொடுத்தோம்னா அதை கொஞ்சம் இந்த ப்ரொடக்ஷன் மக்கள் வந்து எடுத்து வச்சா அதை விரும்பி சாப்பிட்றாங்களே தவிர பெரிய சாப்பாட்டுக்கு அடிக்ட் மாதிரி இல்லை. ஹீரோக்கெல்லாம் சாப்பிட்றாங்க. ஹீரோயினெல்லாம் வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு பாயில்டுக்கு ஆப்பாயில், வேர்க்கடலை. ராகவா லாரன்ஸ் வந்து நான்வெஜ் நல்லா சாப்பிடுவார். அவர் படங்கள்லாம் இந்த முனி வகை படங்கள்லாம் நம்ம தான். காஞ்சனா எல்லாமே அது இல்லாமல் கோவில் கட்டியிருந்தார். ஒரு வருஷம் நம்ம தான் சாப்பாடு கொடுத்தோம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு 1000 பேர், 1500 பேர், 2000 பேர் அன்னதானம். அவர் வந்து உண்மையிலே வந்து ராகவேந்திர பக்தர்னால நம்ம சரியான ஒரு சாமி பக்தர். சாப்பாடு போடுறதுக்கெல்லாம் சளைக்கவே மாட்டார். அப்படியா? ஆமாம். ஆனால் போன வாரம் 1500 பேருக்கு போட்டு கொஞ்சம் சாப்பாடு கம்மியாக இருந்துச்சுல்லண்ணே, லாஸ்ட்டாக 2000 போட்டுங்கண்ணே, 2000 பேருக்கு போட்டுங்க. அங்கேயே ஆளுகளை கொண்டு போய் கோயில் வச்சுதான் ஒரு வருஷம் பண்ணேன். ஒரு வருஷம் வாரம் 1800 2000 பேருக்கு சாப்பாடு. இன்றைக்கி யார் சார் போடுறா? பெரிய விஷயம். கூட்டு, பொரியல், சாம்பார், ரசம், கல்யாண சாப்பாடு. ஆமாம் சார். அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க ரொம்ப ஒவ்வொரு பந்தியாக போய் சாப்பாடு நல்லா இருக்காமான்னு கேட்பாங்க. அவங்க அம்மா எப்படி இருக்குது அண்ணாச்சி, இதே மாதிரி பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் இதை பண்ணுங்கள், அதை கொஞ்சம் சேர்த்து பண்ணுங்கன்பாங்க. ரொம்ப அந்த சாப்பாடு வந்து அவர் அன்னதானம் பண்ணுறதுல நம்பர் 1. அவருடைய படங்கள்லேயும் உணவுக்கு பஞ்சமே இருக்காது. அந்த மாதிரி என்ன வேணுமோ கேட்குறதெல்லாம் கொடுங்கன்றார். காசும் கேட்க முன்னாடி அக்கௌண்ட்டில் விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்படியா? பணம்லாம் வெள்ளைக்காரன் தான் அவர். அந்த மாதிரி அவர் படம் எப்போவெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ கூப்பிட்டு பண்ண சொல்லுவார். அதே மாதிரி தயாரிப்பு நிர்வாகிகள்லையும் நிறைய பேர் எனக்கு இந்த பாலகோபி சார் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் நம்மளை தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் தான் எங்கள் சங்கத்தை விட்டு கொடுக்காம வெளியில் உணவு எடுக்காத அளவுக்கும், சில பேர் வெளியூரில் போகும்போது ஹோட்டலில் எடுக்கலாம் அப்படி இப்படின்னு, இல்லைங்க அதுக்கு ஒரு சங்கம் இருக்குது, அவங்கள விட்டுட்டு போகிறது நல்லா இல்லை, ஸோ அவங்க பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை அவங்க அரவணைச்சி நம்ம சங்கத்தையும். இல்லை, பொதுவாக பல தயாரிப்பாளருடைய கருத்து அதுவாக இருக்குது. முன்னாடி வந்து
கேட்டரிங் அப்படின்றது நலபாகம் இவங்களாம் கொடுக்க வேண்டி இருந்தது. இன்றைக்கி வெளியூரில் போகும்போது நிறைய ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டல்லே வந்து சர்வ் பண்ணுறேன்றாங்க, அது எடுத்துக்கலாமேன்னு. அதில் வந்து என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு உண்மையான ஒரு பிரச்சனை என்னென்னா சார், எங்களுக்கு இந்த தொழிலை விட்டால், உதாரணத்துக்கு சொன்னேன்னே 5 ஸ்டார் ஹோட்டலில் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃபாக ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு இது பிடிச்சி வந்தேன். இனிமேல் நான் எங்கே போக முடியும்? என்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 350 பேர் இருக்காங்க என் சங்கத்து உறுப்பினர்கள். அவங்க முழுக்க முழுக்க சினிமாவையே நம்பி இருக்காங்க. எல்லோருமே அப்படி வெளியூரில் போயிட்டா எங்கள் வீட்டு உறுப்பினர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுங்க. இதை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். அதனால தான் நாங்கள் எங்களை விட்டுறாமல் எங்களையும் அரவணைச்சு போங்க, நாங்களும் உங்களோட தான் இருக்கிறோம். மற்றவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்களே, எங்களை மட்டும் விட்டு போட, எங்களுக்கு 4 பிள்ளையை பெற்று ஒரு பிள்ளைக்கு மட்டும் பிரியாணி வச்சுட்டு மற்ற 3 பிள்ளைக்கு கூட கொடுத்தாக்க அந்த குழந்தைங்க எப்படி இருக்கும்? அப்போ நாங்கள் பொழப்பு இல்லாமல் இருக்கும்போது எங்களுக்கு அந்த வேதனை. அதனால தான் பெப்சியும் தாய் உள்ளத்தோட எங்களுடைய 23 சங்கத்தையும் எந்த சங்கத்துக்கும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றதில் இன்றைய எங்கள் தலைவர் ஆர்கே செல்வமணி ஐயா அவர்கள் வந்து ரொம்பவும் அவர் வந்து முதலாளிகளுக்கும் சப்போர்ட்டாக இருக்கார், தொழிலாளிகளையும் விட்டு கொடுக்க மாட்டார். 2 பேருக்கு பாலமாக இருந்து ரொம்ப யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் தயாரிப்பாளர்களுக்கும் சாதகமாக இருக்கார், இந்த பக்கம் தொழிலாளிகளுக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார். அதனால் நாங்களும் நல்லா இருக்கோம். பெப்சி தொழிலாளர்கள் வந்து இன்றைக்கும் ஓரளவு சந்தோஷமாக இருக்கிறோம்னா அதுக்கு வந்து எங்களுடைய தலைவர் ஆர்கே செல்வமணி சார். இப்போ நானும் கூட ஒரு 3 வருஷம் பெப்சியில் துணைத் தலைவர் இருந்தேன். அவருடைய தலைமையில் 3 வருஷம் துணைத் தலைவராக இருந்தேன். அப்புறம் ஒரு 3 வருஷம் வைஸ் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்தேன் பெப்சியில். அதனால் அவருடைய அந்த அணுகுமுறைகள், அதனால தான் நாங்கள் வந்து சின்ன தயாரிப்பாளர்கள் வெளியூர் போகிறாங்க அப்படின்னா நாங்கள் அவங்கள தொந்தரவு பண்ணுறது இல்லை. ஒரு 50, 60 பேர் 70 பேர் தான் அப்படின்னா அவங்கள நாங்கள் தொந்தரவு பண்ணுறது இல்லை. அவங்க எங்கேயா வாங்கி சாப்பாடு அவங்கள வருத்தி நாங்கள் பார்க்க விரும்பலை. அருமை. நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன், தயாரிப்பாளர்களுக்கு நாங்கள் எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்றது. இதில் என்ன ஒரு விஷயம்னா 100, 120 பேரை வச்சுக்கிட்டு அவங்க வெளியில் எடுக்கிறாங்கன்றப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஆதங்கம் இருக்கத்தானே செய்யுது. உள்ளூர் தொழிலாளி விட்டு வெளியூர் தொழிலாளி கொண்டாந்து வேலைக்கு வச்சாக்க உள்ளூர் தொழிலாளி எங்கே போவான் அப்படின்றது எங்களுக்கு ஒரு. அதனால தான் நாங்கள் வந்து எங்களையும் விட்டுறாதீங்க, வெளியில் எடுக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்குறத கொஞ்சம் போராடுறோம். முதலாளி எடுக்கிறது தான் இறுதி முடிவு. பட் எங்களுடைய வாழ்வாதாரம் வைத்து பிரச்சனைக்காக நாங்கள் போராடுறோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா சார், சங்கத்தின் சார்பாக நான் ஒரு கோரிக்கை மாதிரினா கூட, நான் இன்னைக்கு ஒரு சென்னையில் 150 ரூபாய்க்கு சாப்பாடு தரேன் 3 வேளை. எந்த ஹோட்டலுக்காரனும் அந்த ரேட்டுக்கு கொடுக்க மாட்டான். அப்போ நீங்கள் யாரை காப்பாற்றணும்னா எங்களை காப்பாற்றணும் தயாரிப்பாளர் முதல்ல. ஏன்னா இன்றைக்கி சாதாரண கடைகளை போனாலும் இன்றைக்கி 10 ரூபாய்க்கு கீழே இட்லி கிடையாது. பொங்கல் 50 ரூபாய்க்கு கீழே பொங்கல் இல்லை. சாதாரண ஒரு தோசை எடுத்தால் கூட 40 ரூபாய்க்கு கீழே இல்லை. இட்லி கொடுக்குறோம், பொங்கல் கொடுக்குறோம், தோசை கொடுக்குறோம், வடை கொடுக்குறோம், எல்லாம் சேர்ந்து 60 ரூபாய்க்கு உள்ளே தான் கொடுக்குறோம். மதிய உணவு ஒரு வசந்த பவனோ ஒரு சரவண பவனோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க ஃபுட்டு இருக்கோ அதே வெரைட்டி சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், ஒரு ஆயில் டோஸ்ட்டு, அப்பளம் இத்தனையும் கொடுத்து நாங்கள் வந்து சாப்பாடு போடுறது 70 ரூபா தான் ஒரு சாப்பாடு. கறியோ மீனோ இருந்தால் 100 ரூபா. 30 ரூபாய்க்கு எங்கேயாவது நான்வெஜ் கிடைக்குமா? ஆம்லெட்டே 25 ரூபா போடுறாங்க. நாங்கள் சிக்கனோ மட்டனோ மீனோ கொடுக்குறோம். ஸோ எங்களுடைய விலைக்கு எந்த ஹோட்டல்லையும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அந்த வகையில் தயாரிப்பாளர்கள் நாங்கள் பாரமாக இல்லாமல் தான் நாங்கள் உணவு விலையை நிர்ணயம் பண்ணுறோம். வெளியூர்லாம் போனாக்கா நீங்கள் இரவு வரைக்கும் சாப்பாடுனா நைட்டு டிஃபன் 150 ரூபாய்க்குள்ள எங்கேயுமே வாங்க முடியாது. போயிட்டு ஒரு சிக்கன் கறி சாப்பாடு சாப்பிட்டா கூட அப்போ அவங்க எங்களை கூட்டிகிட்டு போகிறது அவங்களுக்கும் ஒரு வகையில் நல்லது தான். என்ன நம்மளை கூட்டி கொண்டு போய் அவங்க இங்கே வச்சு நமக்கு ஒரு சமைக்கிறதுக்கு இடத்த கொடுத்து நம்ம சமையல்காரங்க தங்குறதுக்கு பண்ணுற இது ஒன்று தான் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு. பட் ஹோட்டல் ரேட்டை கம்பேர் பண்ணால் 100 பேருக்கு நாங்கள் கொடுக்குறது அவங்க 50 பேருக்கு அந்த காசை கொடுத்தாலும் சரியாக வருமானு தெரியாது. எங்கள் உணவு பதப்படுத்தப்பட்ட உணவு இல்லை, உடம்புக்கு எந்த தீங்கும் வராது. அந்த உணவுக்கு அந்த உத்தரவாதம் இருக்கான்னா கிடையாது. காலையில் எத்தனை பேர் வயிற்றுப்போக்கு இப்படி சிறு சிறு பாதிப்புகள், அதனால் தயாரிப்பாளருக்கு தான் நஷ்டம், இயக்குனருக்கு தான் சிரமம். ஸோ அப்போ எங்கள் உணவு ஒரு முக்கியம். மனிதனுக்கு உணவு தானே சார் ஜீவன் ஆகிடுச்சு. அந்த உணவு சரியாக கிடைக்கிறத நம்ம எதையோ ஒன்று தின்னுட்டு வந்து வேலைக்கு தொழிலாளி வரட்டும்னு சொல்லி யாராவது நினச்சிட்டா அவங்களுக்கு அது சில நேரத்தில் பாதகமாக போகிறது வாய்ப்பு. அதனால் நாங்கள் வைக்கிற ரேட்டு 300 ரூபா, 250 ரூபா தான் வெளியூர். 2 வேளை கறிமீனோடு போட்டு கொடுக்குறோம்.
ஸோ அந்த விலையில் நாங்கள் வந்து அதிகமாக பண்ணலை. அவங்களுக்கு வந்து கன்வீனியன்ஸாக இருந்தால் வெளியில் சில நேரங்களில் எடுக்கிறத நாங்கள் அது பெருசாக தடையாக பண்ணாமல் தான் இருக்கிறோம். பட் அவங்க இப்போ ஒரு வாரம் போய் பார்ப்பாங்க. வரிசையாக ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருக்கோம். எப்போ ஏதாவது ஒரு மெஸ்ஸை உடனடியாக வர சொல்லுவாங்க. அவங்களே கூப்பிட்டு அனுபவம்லாம் உண்டு, நிறைய உண்டு. அது மாதிரி வருஷத்துக்கு ஒரு 50 படமாக நடக்கும். அப்படியே வருஷத்துக்கு நீங்கள் வேணாம்னு சொல்லி போய் அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு வேணாம்னு சொல்லி அங்கே போய் திரும்ப அது நிறைய நடக்கும். கண்டிப்பாக நாங்களும் அதை எதிர்பார்த்து போயிருக்காங்களா, ஒரு வாரம் 10 நாள் சமாளித்து வந்துடலாம். 30-40 நாள் டெஃபினட்டாக நம்ம மெஸ்ஸு உணவு இல்லைன்னா நிறையா சிரமங்கள் தான். கூட்டம் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி இந்த ஹோட்டல் நாளைக்கு அந்த ஹோட்டல் எங்கிட்ட எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கூட்டத்தை வச்சுக்கிட்டு ரிஸ்க் எடுத்தாங்கன்னா அவங்க சிரமப்படுவாங்க. அதனால் எங்களை கூப்பிட்ருவாங்க உடனே. மொத்தம் எத்தனை பேர் உங்ககிட்ட பணியாற்றுறாங்க? எனக்கிட்ட எப்போவுமே ஒரு 15 பேர் 12 பேர் இருப்பாங்க. எப்போ வேலை செய்வாங்க. கூட்டம் வேலை அதிகமாகும் போது என்ன இப்போ 2 இடத்துல ஷூட்டிங் நடக்குதுன்னா இன்னொரு 10 பேர் எடுத்துக்குவோம். நம்மகிட்ட போதுமான அளவுக்கு நம்ம சங்கத்தில் ஆள் இருக்காங்க. அதனால் எங்களுக்கு என்ன வெளியூரில் அட் டைமில் நடந்தால் ஒரு 8 படம் 10 படம் தான் நடக்கும். அங்கே எங்காலும் மொத்தத்தில் ஒரு 80 பேர் 70 பேர் தான் இருப்பாங்க வெளியூர். சென்னையில் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், ஒரு 10 படம் 8 படம் தான் நடக்கும். அட் டைம் ஒரு 20 படம் தான் நடக்க போகுது. படத்துக்கு எங்களுக்கு ஒரு 5 பேர்னு வச்சா கூட 20 படத்துக்கு 100 பேர் 100-150 பேர் தான். ஸோ அதனால் இதை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம். ஹோட்டல் தொழில் சாதாரணமாக ஒரு 30-40% லாபம் கிடைக்கக்கூடிய தொழில் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. உங்களை மாதிரி மெஸ் நடத்துகிறவங்களுக்கு எந்த அளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் இருக்கும்? இல்லை சரியாக நாங்கள் வந்து சொல்லணும்னா எங்களுக்கு ஒரு 10-15% எங்களுக்கு லாபம் கிடைக்கும். அவ்வளோதான். அவ்வளோ. காரணம் என்னென்னா நாங்கள் கொடுக்குற விலை மிகவும் குறைவு. புரியுது. எங்களுக்கு எந்த ஊர்லேயும் காய்கறி குறைவாக மானியத்தில் கிடைக்க போகிறது இல்லை. எல்லா இடத்துலையும் ஒரு சாப்பாடு 150 ரூபா 150 ரூபா விற்கிற ஹோட்டலுக்காரனுக்கும் அதே கத்திரிக்காயும் கேரட்டும் பீன்ஸும் அதே விலை, வெங்காயம் தக்காளி எங்களுக்கும் அதே விலை. பட் விலை மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அப்போ எங்களுடைய லாபம் குறையுது, அவங்களுக்கு 40% லாபம் கிடைக்குது. இதுதான் உண்மையான விஷயம். இப்போ நாங்கள் வந்து ஒரு பிரியாணி போடுங்கன்னு பாங்க ஞாயிறு போன்ற அரசு விடுமுறை போன்ற நாட்களில் அப்படி ஒரு சூழல் வரும்போது நாங்கள் இந்த சாப்பாடுக்கு மேலே ஒரு 20-30 ரூபா தான் எக்ஸ்ட்ரா கேட்போம். அதுக்கு மேலே கேட்க மாட்டோம். வெளியில் 150 ரூபா பிரியாணி விற்கிறான்றாக்கா நாங்கள் அந்த கணக்கை போட்டு பண்ண மாட்டோம். ஒரு 30 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்போம். ஒரு 40 ரூபா கொடுங்க சார், ஏன்னா நிறையா கொஞ்சம் மீட்டும் ரைஸு பாஸ்மதி ரைஸு மேனேஜர்ஸ் அதெல்லாம் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். நாங்கள் வந்து வெளி ஹோட்டல் ரேட்டை நாங்கள் எந்த நேரத்துலையும் கம்பேர் பண்ணுறது கிடையாது. கம்பேர் பண்ணால் எங்களால் கண்டிப்பாக 250 ரூபாய்க்கு 4 வேளை உணவு பண்ண முடியாது. திடீர்னு வெங்காயம் தக்காளி ஏறிடும், வானலாவிய விலைக்கு போயிடும். ஆமாம். ஒவ்வொரு முறையும் மத்திய அரசு பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் உயர்த்தும் போதெல்லாம் எங்கள் அடிவயத்தில் நெருப்பு கட்டுற மாதிரி ஆகிடும். ஏன்னா ஏற்றிட்டாங்களா, அப்போ இந்த மாதம் காய்கறி விலை பருப்பு விலை. ஏன்னா அவன் டிரான்ஸ்போர்ட் ஏறும்போது அவன் எங்கே போய் வைக்க போகிறான். அது இல்லாமல் இந்த ஜிஎஸ்டி வந்து எங்களை பாடாப்படுத்துது. ஜிஎஸ்டி வாங்குறவனுக்கும் நாங்கள் ஜிஎஸ்டி பில்லில் போடுறோம். நாங்கள் இங்கே பில்லு போட எங்களுக்கும் ஜிஎஸ்டி, நீங்கள் சாப்பாடு பில்லு ஜிஎஸ்டி உண்டு. இப்படியெல்லாம் சில பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யுது. அது நம்ம வந்து அரசு எடுக்கிற விஷயங்களில் நம்ம என்ன பண்ண. டைரக்டர் சங்கர் எந்த மாதிரியான உணவை விரும்பி சாப்பிடுவார்? உங்கள் வாரிசுகளும் இந்த துறையில் தான் இருக்காங்களா? என்னுடைய பெரிய பிள்ளை அவர் வந்து சிவில் இன்ஜினியருக்கு படிக்க வச்சோம். அப்புறம் அதுக்கு பிறகு என்னுடைய தொழிலையே அவர் ரொம்ப நேசித்த ஒரே ஒரு காரணத்தினால. வெளிப்புற படப்பிடிப்பில் எந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும்? அண்ணாச்சி டேரக்டர் இட்லி எடுத்து ஒருத்தனை அடித்து மண்டை உடஞ்சி போச்சுருப்பாங்க. இட்லி எடுத்து அடித்து மண்டை உடஞ்சி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டாங்க. டைரக்டர் உங்களை ஹாஸ்பிட்டல் நேராக வர சொன்னாருப்பாங்க. ஐயோ என்னையே இட்லி அவன் கல் மாதிரி இருந்துச்சு, அவன் தூக்கி அடித்தாரு டக்குன்னு மண்டை உடஞ்சி. இப்படியெல்லாம் ஒரு இட்லிக்கே இந்த பிரச்சனையை நாங்கள் பாஸ்தாவையும் நூடுல்ஸையும் கொடுத்து எங்கள் நிலைமை என்ன ஆகும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.